ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகைப்பூ செடிக்கு இப்போ தான் சீசன் இல்லையா? ஸோ இந்த வெயில் காலத்தில் தாறுமாறாக பூக்கக்கூடிய ஒரு டைம். இந்த டைமில் உங்கள் வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடி பூக்கள் பூக்காமல் இருக்கா? அதுக்காக தான் நம்ம ஒரு 5 வகையான டிப்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸு தாங்க. ரொம்ப அருமையான டிப்ஸு. நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய வகையான எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். வெளியே பணம் கொடுத்து நம்ம வாங்க தேவையான எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்றதான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, நம்ம வெயில் எந்த அளவுக்கு நம்ம செடிகள் மேலே படுதோ, வெயில் அதிகமாக பட தான் நம்ம செடிகள் பூக்கள் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதிகமான வெயில் பட்டதுனால தான் இது ஒரு மாதிரி இதாகிட்டு டேன் ஆகிட்டு. ஸோ நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணாதீங்க. வெயில் காலத்தில் நல்லா பாருங்கள், தண்ணி கொடுங்க, ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் சேடில் நீங்கள் வச்சுருந்தீங்க, இல்லை அப்படின்னா க்ரீன்ஸ் செட் போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உடனடியாக நீங்கள் எடுத்து வெயில் படுறபடியாக நீங்கள் செடிகளை வைக்கணும். ஒருவேளை உங்கள் ஊரில் வெயில் கிடையாது, குளிர் பிரதேசத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, காலை மாலை ஈஸ்ட் வெஸ்ட், ஸோ அந்த மாதிரியான வெயில் டைமில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது கிழக்கு மேற்கு அந்த மாதிரி உங்கள் செடி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட மல்லிகை செடியில் நிறைய கிளைகள் வர வைக்க நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும். நிறைய கிளைகள் இந்த மாதிரி வந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட மல்லிகை செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட மல்லிகைப்பூ செடியில் ஒரு கிளைகள் நீளமாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த கிளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒன்று அதில் பூக்கள் வந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை அப்படின்னா அந்த கிளையை அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அது தேவையில்லாத ஒரு கிளை. அந்த கிளைனால் நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே அது உறிஞ்சி எடுத்து குடிச்சிக்கிறோமே தவிர, அதிலிருந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஒரு சில ரோஜா செடிகளில் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, 7 இலைகள் கொண்ட செடி அடியிலிருந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அது தேவையில்லாத ஒரு கிளை. அது மாதிரி தான் நம்ம மல்லிகைப்பூ செடியிலையும் ஒரு கிளைகள் இருக்குது. அந்த கிளையை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மல்லிகைப்பூ செடியில் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அந்த கிளைகள் மண்ணில் இருக்க அத்தனை சத்துக்களுமே அது உறிஞ்சி எடுத்துக்கிறோம். நம்மளோட மல்லிகைப்பூ செடியோட வளர்ச்சியை தடுத்துரும். அதுக்காக தான் அந்த கிளைகள் வேஸ்ட் கிளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கிளைகளை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த மாதிரி கிளைகள் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு மொட்டுக்கள் வர வைக்கும். ஸோ அந்த மாதிரி மொட்டு பூக்கள் வந்தது அப்படின்னா அந்த கிளைகளை வெட்ட வேண்டாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த பூக்கள் பிடுங்குறோம் இல்லையா? ஸோ அந்த பூக்களுக்கு கீழே அந்த காம்புகளோட இது இருக்கும். அதையே நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நீங்கள் அப்படி எடுக்கலை அப்படின்னா பூக்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாகும். நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு இலைகளை நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரியான நிறைய துளிர்கள் வைக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்போயுமே பூ பூத்த உடனே நம்ம ஒரு இலைகளை கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இலைகளுக்கு கிளை நடுவில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும். ஸோ நம்ம பூக்களை பூக்கும்போது இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துடணும். அதை கட் பண்ணலைன்னாலும் பூக்கள் வரும், துளிர்கள் வரும், ஆனால் ரொம்ப லேட் ஆகி தான் வரும். ஸோ நான் கையில் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அந்த தற்சமயம் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால நான் கையில் உடச்சிட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சிசர் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த சைடில் இருந்து தான் அந்த கிளைகளே வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம். இப்படி கட் பண்ணி கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி நியூ துளிர்கள்லாம் வரும். அதிலிருந்து தான் உங்களுக்கு மொட்டு வேகமாக வர வைக்கக்கூடிய நிறைய ப்ராசஸிங் நடக்கும். இப்போ நம்ம பூக்கள் பூக்கக்கூடிய எல்லா விதமான டிப்ஸையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இனி பூக்கள் பூத்து வெளியே தள்ளுறதுக்கூடிய டிப்ஸை நம்ம பார்க்கணும். அதுக்கான என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த சத்து எதில் இருக்குது அப்படின்னா, புளிச்ச மோர். இந்த புளிச்ச மோர் உங்கள் வீட்டில் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் ஏதாவது புளிச்ச மோர் இருந்ததுன்னா, தயிர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 9 மடங்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். இந்த புளிச்ச மோரில் ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போதும் அதில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது இலைகள், அந்த தண்டுகள், காம்பு எல்லா மேலேயும் நல்லா படுற மாதிரி வாரத்துக்கு 2 முறை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஸோ எந்த அளவுக்கு மொட்டுக்கள் கொடுக்குது அப்படின்றது 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் அருமையாக வருங்க. உங்கள்கிட்ட புளிச்ச மோர் இல்லை அப்படின்னா தேமோர் கரைசலை கூட நம்ம பயன்படுத்தலாம். இல்லை
அரைப்பு மோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். இது அத்தனையுமே நம்மளுக்கு ஈஸியாக வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம இதை வச்சு நிறைய ஃபெர்டிலைசர் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் 4. மல்லிகைப்பூ செடிக்கான பூக்கக்கூடிய வழிகள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக அவங்களுக்கு சத்துக்கள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த சத்துக்கள் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வெங்காயத்தோட்களை நீங்கள் தூர தான் இடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தோலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி ஊற்றி 1 லிட்டர் வாட்டரில் தண்ணி ஊற்றி வெங்காயத்தோலுகளை 2 முறைகள் காலமே மாலமே 2 முறை நல்லா குலுக்கி கொடுத்து 2 நாளைக்கு ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது அத்தனையுமே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நீங்கள் ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான செலவுகளுமே கிடையாது. ஈஸியான முறையில் கூட நம்ம தயார் பண்ணிக்கலாம். வெங்காய தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் வெங்காய தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட மல்லிகை செடி, ரோஜா செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த வெங்காய தண்ணியில் மெக்னீசியம் சத்துக்கள் நிறையாவே இருக்குது. பொதுவாகவே மெக்னீசியம் சத்து எது எதுலாம் இருக்குதோ அது எல்லாமே அந்த தண்ணிகளை நம்ம கொடுக்கும்போது நம்மளோட செடிகளில் பூக்கள் தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கை நம்ம கிச்சனுக்கு தேவையான, நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெஸ்ட்டான முறையில் பெஸ்ட்டான பொருட்களை நம்மளால் வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஷாப்பிங். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறனால தான் நம்மளோட செடிகளுக்கு பூக்கள் தன்மையை அதிகமாக கொடுக்குதுங்க. இந்த உரத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உங்களோட மல்லிகை செடிக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. உங்களோட மல்லிகைப்பூ செடியில் எந்த மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் 5. இப்போது ஆரஞ்சு பழத்தோல் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இதில் ஆசிட் தன்மை அதிகமாக இருக்குது. இதை குட்டி குட்டி தோல்களாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டப்பாவில் 2 நாளைக்கு ஊற வைக்கணும். 2 வேளை நல்லா குலுக்கி கொடுங்க. இந்த ஆரஞ்சு தோலில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. பொதுவாக அமிலத்தன்மை எதில் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் பூக்கக்கூடிய தன்மைகளை அதிகப்படுத்துங்க. ஸோ பூக்களை நிறைய நம்மளுக்கு கொடுக்கும். 2 நாளைக்கு அப்புறமா அதை ஊற வச்சதை நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம மல்லிகைப்பூ செடிகளுக்கு கொடுத்துட்டு வரணுங்க. நம்ம புளிச்ச மோரை மேலே ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணுறோம். இந்த ஆரஞ்சு பழ தண்ணியை நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஆரஞ்சு தோல் தண்ணி ஊற வச்சதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம மண்ணுகளுக்கு உரங்களாக கொடுத்துட்டு வரணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்துங்க. வெங்காய தண்ணி எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி. ஆனால் அது வேறு கண்டென்ட், இது வேறு கண்டென்ட். அதில் வெங்காயத்தோல் மெக்னீசியம் கண்டென்ட் உள்ளது. ஆரஞ்சு பழத்தோல் ஆசிட் கண்டென்ட் உள்ளதுங்க. அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது அந்த பழத்தோல். அப்புறம் என்னங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பூக்காத மல்லிகை செடி கூட தாறுமாறாக பூத்து குலுங்கும். நீங்களும் இந்த 5 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு அருமையான ரிசல்ட் தரும். எங்கள் வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ எப்படி பூத்து குலுங்குதோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ செடிகளும் பூத்து குலுங்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய இந்த டிப்ஸ் அத்தனையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நியூவாக நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரியே நான் வீடியோ பதிவுகளை ரெடி பண்ணுவேன்.